என்னதான் இருந்தாலும் நாம் என்னதான் யார் கூடயும் பெருசாக பேசிக்காத ஒரு இன்ட்ரோவார்ட்னு சொல்லிக்க கூட மனிதராக இருந்தாலுமே நாம் யார் கூடயாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ எது கூடயாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படியாவது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவோம். என்னடா சொல்கிற? ஆமாம், அது சின்ன பேனாவாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், பூனைக்குட்டியாக இருக்கலாம், நாய்க்குட்டியாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அண்ணனோ தங்கச்சியோ ஃப்ரெண்டோ நண்பனோ நண்பர்களோ யாராக வேணால் இருக்கலாம். அவங்க கூட நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு வைங்களேன். அவங்களோட பிரிவு அல்லது அது பிரிவுன்னு கூட வேணாம், அவங்களோட கனெக்ஷனில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் நமக்கு மிகப்பெரிய வேதனையும் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ். டேய் என்னடா சொல்கிற, எமோஷ்னல் கனெக்ஷன்ஸா அப்படின்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக சொல்லணும், நாம் அம்மா கூட மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அது கனெக்ட் பண்ணுற ஈஸியாக இருக்கும். என்னென்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தக்கூடிய ரொம்ப பழகிய முகம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களோட அம்மா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஒரு 15 வயசோ 20 வயசோ வரைக்குமே நீங்கள் ரெகுலராக 25 கூட இருக்கலாம், 30 கூட இருக்கலாம், ரெகுலராக அவங்க கூட நீங்கள் கனெக்டில் இருந்துட்டு திடீர்னு சம் டேஸ் சில நாட்கள், ஒரு நாள் குறிப்பிடல, சில நாட்கள் அவங்கள பிரிஞ்சு அவங்களோட பெருசாக கனெக்ஷன் இல்லாமல் பெருசாக ஃபோன் கால் கூட பெருசாக பேசிக்க முடியாத ஏதோ சூழ்நிலையில் நீங்கள் வெளியே போகிறீங்க. அது எஜுகேஷனலாவோ ஒர்க் சம்மந்தப்பட்டோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டோ ஏதோ காரணங்களுக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த டைம் நமக்கு ஒரு ஃபெல்ட்டு லோவான ஃபீல் ஆகும். அது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அது அவங்க கூட நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்போம். அந்த எமோஷனல் கனெக்ஷன் வீக் ஆகும். ஓகேவா? அந்த கனெக்ஷனில் வீக் ஆகும்போது, சிக்னல் லோ ஆகும்போது நமக்கு ஹர்ட் ஆகும். என்னடா நீ சொல்கிறது புரியலையே அப்படின்னா, ரொம்ப பேசிக்காக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, முக்கியமாக அந்த யங்ஸ்டர்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டெம்பரரி ரிலேஷன்ஷிப்னு எல்லாருக்குமே ஏதாவது இருந்துருக்கும். சும்மா ஒரு காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூல்ஸில் படிக்கும்போது நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்போம். பட் அந்த ஸ்கூலை முடிச்சிட்டோ, காலேஜை முடிச்சிட்டோ, ஒர்க்கு முடிச்சிட்டோ வெளியே வரும்போது அவங்க கூட பேச நம்ம கனெக்ஷன் இருக்காது. அது நம்மளை பெருசாக ஹர்ட் பண்ணவும் பண்ணாது. பட் அவங்க கூட நம்ம ரெகுலராக பேசியிருப்போம், ரெகுலராக பழகியிருப்போம். ஆனால் நம்மளை பெருசாக ஹர்ட் பண்ணாது. ஆனால் யாரோ ஒரு சிலர் இருப்பாங்க, ஓகேவா? சும்மா கொஞ்ச நாள் சும்மா வாட்ஸ்அப்பில் பேசிக்க மாட்டோம். காலைல குட் மார்னிங் போடுவோம், நைட் குட் நைட் போடுவோம், ஹாய் பாய் பேசுவோம், அவ்வளோதான். பேசினா பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம். அவங்களோட பேர் கூட அவங்களோட பர்சனலாக டெய்லி என்ன நினச்சி கூட பேச மாட்டோம். பட் ஹாய் பாய்னு டெய்லி பேசிப்போம் அப்படின்னு மட்டும் இருந்தீங்கன்னா மேபி அந்த சைடு பேசுகிறீங்க ஜஸ்ட் லைக் எனக்கு மெசேஜ் அது ப்ளே பண்ணுறது கூட நினச்சிக்கலாம். பட் நீங்கள் அவங்க கூட பேசுகிறத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம், அதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 7 நான் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவங்க கூட நான் பேசுவேன். ஜஸ்ட் ஹை பை தான். பட் அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக நான் பேசிடுவேன்னு நீங்கள் ஒரு ரொட்டீனோ ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் அந்த கனெக்ஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள், அது 10 நாளாக இருக்கலாம், 20 நாளாக இருக்கலாம், 50 நாளாக இருக்கலாம், பல வருடங்களாக கூட இருக்கலாம். பட் அது அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடை கொடுக்குது அப்படின்னா, இன்கேஸ் அந்த கனெக்ஷன் கட் ஆகும்போது ஒரு டேட்டா இல்லைப்பா, ஏன்னா டேட்டா முடிஞ்சு போச்சு, என்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் பண்ண முடியலனா கூட உங்களை அது எமோஷனலாக அட்டாக் பண்ணும். டேரெக்டாக நமக்கு ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஃபெல்ட்டல் லோகாது, என்ன காரணம்னு தெரியலையேன்னு உங்களுக்கு தோணலாம். பட் காரணம் இதுவாக தான் இருக்கும். கடைசியாக அந்த அந்த ஃபெல்ட் லோன்னு சொல்லுவோம்ல, அது இல்லாமல் ஒரு நாள் இருக்கும். ஏன் இல்லாமல் இருக்குது, என்ன இருக்குன்னு கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணிங்க உங்களை நீங்களே அப்படியே சுய சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நேற்று ஹர்ட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபெல்ட் லோவாக இருக்கும்போது அவங்க கூட பேசியிருக்க மாட்டீங்க, அடுத்த நாள் பேசியிருப்பீங்க. பட் அது ஒரு இன்டைரக்ட் கனெக்ஷனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் எப்போயாவது என்ன ரீசனே தெரியல ஒரு மாதிரி ஃபெல்ட் லோவாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு நேற்று நீங்கள் ஃபீல் பண்ணலை, இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அப்போ நேற்று உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சு, இன்றைக்கி நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள். அது ஒரே ரீசனாக தான் இருக்கணும், ரொம்ப பெரிய ரீசனாக இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ரொம்ப சில்லி திங்ஸாக இருக்கலாம். டெய்லி ஒரு பேனாவை நான் பயன்படுத்திகிட்டு இருப்பேன், சில வாரங்களாக சில மாதங்களாக நான் அந்த பேனாவை பயன்படுத்திட்டு இருந்தேன், இன்றைக்கி அந்த பேனா என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது கூட இன்டைரக்டாக ஒரு சப்கான்ஷியஸாக நமக்கு எமோஷனல் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் காரணமே இல்லாமல் நம்ம ஃபெல்ட் லோ அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லவே இல்லை. ஸோ காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஃபெல்ட் லோவாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை.